பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். என்னோட யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறார். நம்ம ஜீவன் உள்ள வார்த்தையை பேசணும், நம்ம ஜீவன் உள்ள விஷயத்துல நடந்து கொள்ளணும், ஜீவனுக்கு ஏதுவானதையே நம்ம தெரிந்தெடுக்கணும்னா நம்ம பார்த்தோம். அப்ப அந்த ஜீவன் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அந்த ஜீவன் நமக்குள்ள வந்தாதான் நம்ம நித்திய ஜீவனை போய் அடைய முடியும். அப்ப அவரோட வழியில, இயேசு கிறிஸ்துங்கிற வழியில நம்ம வரச்சேதான், அவரை ஃபாலோ பண்றச்சேதான், அவர் சொன்னதை கேட்டு கீழ்ப்படிச்சேதான் சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசுங்கிற சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும், அவர் நம்மளை விடுதலையாக்குவார். அதுக்கப்புறம் என்ன, நம்ம அந்த விடுதலையானதோடு அப்படியே இல்லை, அதுக்கு அடுத்தது நம்ம அவர் சொல்றது கேட்டு ஃபாலோ பண்றச்சு என்ன ஆகும்? அந்த ஜீவனை நம்ம கண்டடைவோம். அந்த ஜீவன் நமக்குள்ள வரச்சு நம்ம எப்படி பாவத்துக்கு மறித்து இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து நம்ம ரட்சிக்கப்பட்டு அந்த நித்திய ஜீவனுக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். ஆமீன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எந்தெந்த வழியில நடந்துட்டு இருக்கீங்க, எந்த விஷயத்த நீங்க அறிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இயேசுங்கிறவரை அறிந்து கொள்ளணும். சத்தியத்தை அறிந்து கொள்ளிச்சு சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வேற எங்கேயாவது இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் கிடைக்காதா? அப்படியா எப்படி நீங்க தேடி போகிறச்சே, ரட்சிக்கப்பட்டும் வேற ஏதாவது ஒரு சோர்ஸை நம்பி போகிறச்சே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு இந்த காலை வேளையில, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன், என்னால அன்றி ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். அப்படின்னா பிதாவை ஒருவரும் நம்ம காண முடியாது. இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தினால என்று வேறொரு நாமம் நமக்கு ரட்சிப்புக்கு கொடுக்கப்படல. நம்ம பரலோகத்துக்கு போகணும்னா இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால நம்ம ரட்சிக்கப்பட்டு அவர் சொல்றதை கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறச்சே நம்ம பிதாவின் இடத்தில் செல்ல முடியும். ஆமீன். நம்ம ஜபிக்கிற ஜபம் பிதாவின் இடத்தில் கேட்கப்படும். ஆமீன். நம்ம ஜபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீரே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்ட தேவ ஜனங்கள் ஆண்டவரே யாராக வேண்டாமல் இருக்கலாம், அவங்க வாழ்க்கையில ஜீவன் இல்லாம இருக்கலாம், படிப்பு விஷயமாக இருக்கலாம், இல்ல வேலை ஸ்தலத்துல இருக்கலாம், அவங்க குடும்ப காரியங்கள் இருக்கலாம், இல்ல அவங்களோட எண்ணங்கள்ல இருக்கலாம் ராஜா, மரித்து போய் கிடக்கிற அவங்க சரீரமா இருக்கலாம், இல்ல அவங்களோட விசுவாசமா இருக்கலாம் ராஜா. எது இப்ப மரித்த நிலைமையில இருக்கோ, இயேசுவின் நாமத்தினாலே நீரே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறீர் என்று அறிந்து கொண்டு உம்முடைய வழியில நடந்து உம்மை அறிந்து கொள்ளும் போது நீர் அவர்களை விடுதலையாக்கி இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்று ரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டு அந்த ரட்சகர் ஆண்டவரை ஒவ்வொரு அடிமைத்தனத்திலிருந்தும் ஆண்டவரை சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது நீர் அவர்களை விடுதலையாக்குவதற்காக நன்றி. அதோடு மாத்திரம் இல்லாமல் அவர்கள் ஜீவனை கண்டடைந்து கொள்ளும்படி, உம்மை தெரிந்து கொள்ளும்படி, உம்மை பெற்றுக்கொள்ளும்படி, உம்மை பெற்றுக்கொண்டதோடு நின்று விடாதபடிக்கு பிதாவின் இடத்தில் பரலோகத்தில் வந்து சேரும்படி, அந்த நித்திய ஜீவனை கண்டடையும்படி ஆண்டவரை உமக்குள்ளாக நிலைத்து நிற்க உதவி செய்வீராக. சோர்ந்து போயிருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே நீர் இப்ப உற்சாகத்தை கொடுத்து ஒரு விஷயம் ஆண்டவரை மனந்திருமதலையும் கொடுத்து மன்னிப்பு கொடுத்து மீட்டெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.